உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல பலனடைந்து செட்டைகளை விரித்து பரப்பாக உங்களுடைய வார்த்தையானது எங்களை ஸ்திரப்படுத்தும். உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை சுகப்படுத்தும். எங்கள் காயங்கள் மாறும்படியாக, எங்கள் கவலைகள் நீங்கும்படியாக, பரிசுத்தம் அடையும்படியாக, பலத்தின் மேல பலனும் கிருபையின் மேல கிருபையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய வார்த்தைகளுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இந்த நிமிஷம் ஒரு வார்த்தை எங்களை மாசற்றவர்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. புகார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் கிறிஸ்தவர்களும் அழைப்பும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்புல கிறிஸ்தவர்களுடைய அழைப்பை குறித்து பார்த்தோம். அதில் முதல் பகுதியாக இந்த உலகில் நமது அழைப்பு, அழைக்கப்பட்டவனும் பிரித்தெடுக்கப்பட்டவனும் என்று சொல்லி அதில் வார்த்தைகளை தியானித்தோம். இன்றைக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். Romans chapter 8 verses 28. ரோமன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? நம்முடைய வாழ்க்கையில அழைக்கப்பட்டவர்கள் நம்மளை யார்? ஆண்டவரால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கெல்லாம் நம்முடைய அழைப்பு எப்படி இருக்கிறது? அது ஒரு தாழ்ந்து வாழ்ந்தது போல இருக்கா, 5 தாழ்ந்து வாழ்ந்தது போல இருக்கா? ஆண்டவர் கொடுத்த அழைப்பின் அந்த தீர்மானத்துக்குள் நாம் கடந்து போகிறோமா, அல்ல உலக பிரகாரமான சடங்களை பிரியப்படுத்தும்படியாக இருக்கிறோமா? நம்முடைய அழைப்பு எப்படி இருக்கு? நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாய், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பிரியப்படுத்தும்படியாக, பிள்ளைகள் பெற்றோர்களை பிரியப்படுத்தும்படியாக, நண்பன் ஒரு நண்பனை பிரியப்படுத்த முடியாது, கணவன் மனைவியை பிரியப்படுத்த முடியாது, மனைவி கணவனை பிரியப்படுத்த முடியாது. இன்னைக்கு சில விசுவாசிகள் சில ஊழியக்காரர்களை பிரியப்படுத்த, சில ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை பிரியப்படுத்த முடியாது. இப்படியே தான் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக நம்ம என்ன காரியங்கள் செய்து கொண்டிருக்கோம்? அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்தாதபடி, ஆண்டவரை வைக்கிற இடத்துல வேற ஒரு மனுஷனை நம்ம பிரியப்படுத்தும்படியாக வைக்கும் பொழுது நாம் குற்றம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? குற்றம் உள்ளவர்கள். நம்ம நினைக்கிறோம், எப்படி நான் என்ன குற்றம் பண்ணேன்? நான் கொலை பண்ணனா, விபச்சாரம் பண்ணனா, வேசித்தனம் பண்ணனா, களவு பண்ணனா, பொய் சொன்னா, கெட்ட வார்த்தை பேசினா, ஒரு உலக பிரகாரமான ஒரு ஜனங்களை பார்த்து அல்லது உலக பிரகாரமான விசுவாசிகளை பார்த்து சொல்லுவோம், அவங்கள மாதிரி நான் செய்யறேன், அவங்கள மாதிரி நான் பிள்ளை பத்திருக்கிறேன், அவங்கள மாதிரி என் பிள்ளைகளை வளர்த்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம நிறைய பேசுவோம். ஆனால் எங்களை நம்ம குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்மள இதெல்லாம் செஞ்சாத குற்றம், இதெல்லாம் செஞ்சா அந்த குற்றம் வேற. இப்ப இங்க குற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கர்த்தரை பிரியப்படுத்தாதபடிக்கு இருப்போம் என்று சொன்னால் நாம் குற்றவாளிகளா? அப்போ குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். நம்ம யாரு? அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். அப்ப நீதிமான்கள் என்ன? எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க நீதிமான்கள்னா என்னன்னு பார்ப்போம். நீதிமான்கள் என்ன அப்படின்னு சொல்லி இங்க துரிதமாய் சில காரியங்களுக்கு ஆவியானவர் பேசுகிறதை குறித்து பார்ப்போம். வாசிங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனை நீதிமான். ஆமா, அவனை நீதிமான். இப்ப நீதிமான்னா என்னங்க? நம்ம நீதிமான்னா அப்படியே வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு, நகை நட்டு போடாம, சரிங்களா,
சில பேர் வந்து மீசத்தாடிகளும் வளர்க்க மாட்டாங்க. சில பேர் மீசத்தாடிகள், சில கிறிஸ்தவர்கள் மீசத்தாடிகள் வளர்க்க மாட்டாங்க. சில விசுவாசிகளுக்காங்க எப்படின்னா பாத்ரூம்ல சாப்பிட மாட்டாங்க. இந்த டேனர் ரோட்டு பக்கத்துல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க, ஜெபிக்கிறதுக்கு ஒரு நண்பரை கூட்டிட்டு வந்தார். அவங்க வந்து வேற ஒரு கிறிஸ்தவ குரூப்ல இன்னொரு குரூப்ல இருக்காங்க. அவங்களோட சிஸ்டர் ஜெபம் டாக்டர்கிட்ட போங்க, டேப்லெட் வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கு வந்து மஞ்சக்காமல் இருக்குன்னு கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு. ஆண்டு சொன்னார் மஞ்சக்காமல் இருக்கு சொல்லு அப்படின்னாரு. நான் சொல்றேன் மஞ்சக்காமல் இருக்கு நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன் பாஸ்டர். விசுவாசம் இருக்கணும். அது எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கணும்? ஒரு தகுதியுள்ள விசுவாசம், பிரயோஜனம் உள்ள விஷயம். கர்த்தர் செய்யக்கூடிய செயல்களை செய்து விசுவாசிக்கணும். செய்யாதபடி முரட்டாட்டமும் விசுவாசி இருக்கக்கூடாது. இப்போ வேலைக்கு போகாம சம்பாதிக்காம வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு அப்படியே வானத்துல வந்து கூரையை பிச்சுட்டு வந்து பணம் ஒழுகும் அப்படின்னா அதெல்லாம் விசுவாசம் கிடையாது. இது விசுவாசம் கிடையாது. அன்னைக்கு வந்து காடையை கர்த்தர் அனுப்புனார் அப்படின்னா அது வேற, அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் வேற. இன்னைக்கு நீ வீட்டில் உட்காந்துட்டு காடை வரும் அப்படின்னா காடை பறக்கும், வீட்டுக்கு மேலே பறந்து போகும், ஆனா உனக்கு வராது. சரிங்க, தீர்க்கதரிசிக்கு ஆத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது, சரிங்க, எலியா தீர்க்கதரிசி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு காக்கா மூலமா ஒரு இறையை கொண்டு வந்து போட்டார், ஒரு இறைச்சியை போட்டார் அப்படின்னு அன்னைக்கு நீங்க உட்காந்து கூடாது. எனக்கும் ஒரு இறைச்சி நீங்க வந்து விழும். பிரியாணி போட்டணும், பெங்களூர்லயே ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல்ல சொல்லி அங்கிருந்து பிரியாணி வரும் அப்படின்னா வராது. சொல்ல பிரியாணி ஆர்டர் போட்டால் தான் வரும், பணம் கட்டினா தான் வரும். அதுதானே, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டால் தான் வரும். இங்க நினைச்சிட்டு வருமா? அப்போ சில விஷயங்களை ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க நீதிமான்களாக மாறணும். அப்போ குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு நீதிமான்கள் என்ற பெயர். அழைக்கப்பட்டவர்கள் யாரு? நீதிமான்கள். அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். அவர்கள் எப்படி பாரு? குற்றம் இல்லாதவர்கள். அப்ப அவர்கள் எப்படி பாரு? ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்து. நல்ல கவனமா பாருங்க, என் கட்டளைகளின்படி நடந்து அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொல்லும் போது அவருடைய கட்டளைகளின்படி நடக்கணும். எப்படி நம்ம என்ன செய்யணும்? வேலை செய்யற இடத்துல, வியாபாரம் பண்ற இடத்துல, குடும்பத்துல அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, என் நண்பன் சொன்னான், என்னம்மா செய்யற, எங்கம்மா போயிட்டு இருக்க? சர்ச்சுக்கு போயிட்டு இருக்க. எங்கப்பா போயிட்டு இருக்க? சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். அப்புறம் போலாப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து என் கூட பேசிட்டு, நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க நம்மளாம் பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து யாரும் வந்தாங்க, கெஸ்ட் வந்தாங்கன்னா லீவ் போட்டுருவோம், சர்ச்சுக்கு லீவ் போட்டுருவோம், ஜெபம் பண்றது லீவ் போட்டுருவோம். இன்னைக்கு தான் ஒரு நாள் கழிச்சு என் நண்பர் வந்திருக்கிறார், உறவினர் வந்திருக்கிறார், பேசிட்டு இருக்கோம். நிறைய கதையெல்லாம் பேச வேண்டியிருக்கு. அந்த சின்ன வயசுல நடந்த விஷயம்லாம் பேச வேண்டிய நிறைய காரியங்கள் அவங்க பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு. சர்ச்சுக்கு நம்ம அடுத்த வாரம் போய்க்கலாம், ஜெபத்தை அப்புறம் செஞ்சுக்கலாம், ஃப்ரீயான அப்புறம் செஞ்சுக்கலாம். இன்னைக்கு புதுசா ஒரு சத்துருவான ஒரு காரியத்தை எழுப்பியிருக்கிறான். டிவியில சீரியல். இந்த சீரியல் தொடரும் போடட்டும், இந்த சீரியல் முடிவுக்கு வரட்டும், அப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த சீரியல் முடிஞ்சிடும், இன்னொரு புதுசாக ஒரு சீரியல் போட்டுருவாங்க. ஐயோ இன்னொரு சீரியல் வந்துருச்சு, அதுக்குள்ள இன்னொரு சீரியல் போட ஆரம்பிச்சிட்டானே, அதை முடிச்சுக்கணும். இப்படியே சீரியல் பார்த்துட்டு கிடையாது, ஜெபம் பண்ண மாட்டீங்க, ஆண்டவர்கிட்ட பேச மாட்டீங்க, ஆண்டவர் பேசும்படி அவங்க செவியை திறக்க மாட்டீங்க, அப்படியே நீங்க சோர்ந்து போய் தூங்கி போயிருவீங்க. அப்போ நீங்க நீதிமானா கிடையாது. அப்போ நீங்க குற்றம் இல்லாதவர்களா? இல்லை, குற்றம் உள்ளவர்கள். அப்ப குற்றத்தோடு நீங்க படுக்கும் போது என்ன ஆகுது? இரவில பயங்கரங்க சொல்லுவாங்க, யாரோ அமுக்கிற மாதிரி இருக்கு பாஸ்டர், டைட்டா, நெஞ்செல்லாம் டைட் ஆகுது, தாகம் ஆகுது, ஒரு படபடப்பு வருது, பதஷ்டம் வருது, ஒரு பயம் வருது, ஒரு கலக்கம் வருது, ஒரு குழப்பம் வருது, எதிர்காலத்தை நினைச்சு நான் ரொம்ப சோர்ந்து போறேன், பயந்து போறேன். நைட்ல தூங்கும்போது கெட்ட கெட்ட சொப்பனமா வருது, நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது, பைபிள் படிச்ச பயமா இருக்கு, பைபிள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே யாரோ எனக்கு பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா நிறைய கதை விடுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா குற்றம் உள்ளவர்கள். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பான். அப்போ ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய அந்த நியாயங்கள்,
உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரணும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க நீங்க பழகிக்கணும். ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம என்ன பண்றோம்? மனுஷனுக்கு முன்பதாக உண்மையா இருக்கணும்னு வேசப்படுறோமே ஒழிய ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு உண்மையா இருந்தோம் அப்படின்னா ஜனங்கள்கிட்ட உண்மையா நேசிப்போம். முகம் இருக்க வராது, மனசு இருக்க வராது, பிரிவினை வராது. நமக்குள்ள எப்படி விட்டு கொடுத்து இருக்கும். ஆமென். இப்ப வாசிப்போம். எங்க வாசிப்போம்? 2 யோவான் 1:9. 2 யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவன் உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாக இருக்கிறான். அப்போ நீங்க குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா கிறிஸ்துவின் உடையவர்களாக, தேவன் உடையவர்களாக இருக்கணும். அப்ப தேவன் உடையவர்களாக, கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய உபதேசத்துல நீங்க நிக்கணும். ஆண்டவருடைய உபதேசம் முக்கியம். ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா ஆண்டவருடைய உபதேசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்ணுவீங்க? பாஸ்டருக்கே தெரியாது. பாஸ்டர்கிட்ட வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, கேட்குறீங்களா? கேட்குறீங்க. எங்க போறீங்க, எங்க வாங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்து தலை வந்து தெரிஞ்சாதான், ஓ இந்த ஆத்மா வந்துருச்சு, அப்பாடா இன்னைக்கு வந்துருச்சு. நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு உட்காந்து, ஆண்டவரே இந்த விசுவாசம் என்ன வேணும், என்ன காரியம் நடக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். உபதேசம் என்பது என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஸ்டர் போட்டி போட்டுவாரு, பொறாமப்பட்டுவாரு. நான் ஒரு காரியத்தை செய்யறேன் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா, ஒரு தேவைகள் சந்திக்கப்படுதுன்னா பாஸ்டர் பொறாமப்படுறாரு. பாஸ்டர் பொறாமப்படுறது பாஸ்டர் கிடையாது. எந்த தகப்பனுக்கும் தன் பிள்ளை நல்லா இருக்கணும், கெட்டு போகக்கூடாதுன்றது தான் இருக்குமே ஒழிய, அழிஞ்சு போகக்கூடாதுன்னு விருப்பம் இருக்குமே ஒழிய, நீங்க நல்லா இருக்கிறத எந்த பாஸ்டர்களுக்கும் என்ன இருக்காது, நிச்சயம் இருக்குது. அப்போ உபதேசம் உங்களுக்கு, உபதேசத்துல இருக்கீங்களா? குற்றம் இல்லாதவர்களாக இருக்கணும்னா நீங்க முதல் உபதேசத்துல நிற்கணும். எதுக்கெடுத்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட எங்க ஆண்டவரே இது செய்யலாமா, இங்கே போகலாமா, இங்கே வரலாமா, இதை வாங்கலாமா? நீங்க ஆண்டவருடைய உபதேசத்தில் நிற்காமல், அதாவது நீதிமான்கள், அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள், அந்த குற்றத்தை நீங்க என்ன பண்றீங்க, செயல்படுத்தும்படியாக அந்த குற்றத்துக்குள்ள நீங்க போகும்பொழுதுதான், அதன் மூலமா சில காரியங்கள் நீங்க செய்யப்படுதான் நீங்க மாட்டிக்கிறீங்க. சொல்றது இல்லையா? இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்க பிரிவினை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த குற்றம் தான். ஒரு குற்றம் உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வர ஆரம்பிச்சு, விசுவாசிகளுக்குள்ள ஒரு பிரிவினை வர ஆரம்பிச்சு, குடும்பங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வர ஆரம்பிச்சு. குற்றம் இருக்கும் பார்க்கும்போது இன்னொரு நீதிமானை உங்களால் என்ன பண்ணுறது, ஃபேஸ் பண்ண முடியாது. ஃபேஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா குற்றம். வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றங்கள் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இந்த குற்றம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்க ஆண்டோடைய உபதேசத்தை கேட்கணும். ஆண்டோடைய உபதேசத்தை கேட்கணும்னா எப்படி இருக்கணும்? பொல்லாப்பை விட்டு நீங்க நீங்கணும். பொல்லாப்பை விட்டு நீங்கினா தான் நீங்க குற்றம் இல்லாத. நீங்க பொல்லாப்புகளை மறுபடி ஆண்டவர் சமுத்திரம் வரும்போதெல்லாம், ஆண்டவரே நேரத்தை அப்படி செஞ்சுட்டேன், இப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க நிறைய விசுவாசிகள் ஜெபம் பண்றத நேரத்தை விட
நீங்க ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கறது தான் நேரம் அதிகமாக. வீட்டு ஜெபத்தில் இருக்கட்டும், தனி ஜெபத்தில் இருக்கட்டும், குடும்ப ஜெபத்தில் இருக்கட்டும், சபை கூடுதலில் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் சரி, நீங்க போய் வந்து மன்னிப்பு கேட்கறது தான் நிறைய. இப்படி பேசிட்டு இப்படி சொல்லிட்டு ஆண்டவருடைய ரத்தம் உங்கள் மேல் வரும் பொழுது, படும் பொழுது நீங்க பரிசுத்தமாயிருங்க. குற்றமற்ற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உங்களை தெளிக்கப்படும், நீங்க குற்றம் இல்லாதவர்கள் ஆயிட்டீங்க. அப்போ மறுபடியும் ஏன் குற்றம் செய்யறீங்க? உபதேசத்தில் நிலைத்திராமல் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பில் நீங்க நீதிமான்களாக இருக்காதபடிக்கு, நீதிமான்கள் என்பதை உணராமல் என் கட்டளைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் என் உண்மைகளின்படி நடக்கிறவன் நீதிமான். அவன் குற்றம் இல்லாதவன் நீதிமான். குற்றம் இல்லாதவர்களுக்கு பேர் என்ன? நீதிமான். அப்போ ஆண்டவருடைய அந்த உபதேசம், ஆண்டவருடைய அந்த நியாயம், அந்த நீதி, அந்த நடத்தைக்குள்ள இருந்து நம்ம வெளியே வரும் பொழுதுதான் நம்ம குற்றம் உள்ளவர்கள். அப்ப குற்றம் உள்ளவர்களுக்கு அழைக்கப்பட்ட அந்த நீதிமான் என்பதை நம்ம ஒரு செகண்ட் நம்ம மறந்து போயிடலாம். ரொம்ப குழப்பமா இருக்கா? சொல்ல ரொம்ப குழப்பமா இருக்கா? குழப்பமா இருக்கா? கூடுமான அளவு நம்ம குற்றம் இல்லாதவர்களா. எதெல்லாம் குற்றம்? முதல் குற்றங்கள் எது நம்ம பார்க்கணும். சங்கீதம் 1 Psalms 1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. பாவியுடைய வழிகளில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல உட்காரக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக மெடிடேஷன். இரவும் பகலும் நம்ம வேலை செய்யக்கூடாதா, தூங்கக்கூடாதா, சாப்பிடக்கூடாதா? 24 மணி நேரம் பைபிளை தூக்கிட்டே அலையணுமா? ஹலோ இருக்கீங்களா? 24 மணி நேரம் பைபிளை தூக்கி படிச்சுட்டே இருக்கணுமா? சாப்பிடக்கூடாதா, தூங்கக்கூடாதா, துணி துவைக்கக்கூடாதா, பாத்திரம் வாங்கக்கூடாதா, வேலைக்கு போகக்கூடாதா? தியானம், வேதம் சொல்ல தியானம். அப்போ நீங்க ஏற்கனவே படிச்ச ஒரு வசனத்தை உன்னுடைய அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள, உள் மனசுக்குள்ள, ஆள் மனசுக்குள்ள நீங்க வச்சு, அந்த உள்ளார்ந்த ஆத்மாக்குள்ள வச்சு, உள்ளார்ந்த மனசுக்குள்ள வச்சு அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் தியானம். தியானம் அப்படின்னு உடனே நீங்க நிறைய பண்ண ஏன் கண்ணை மூடி தியானம் செய்வோம்? ஏன்னா கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது சில பொருள்கள், சில வாசனைகள், சில விஷயங்கள் உங்களை என்ன கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களை உடைக்க, பிரிக்க நேரிடும். அதனாலதான் கண்ணை மூடி தியானிக்கிறது. அதனால நம்ம சபையில பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க, எந்திரிச்சு நின்று ஒப்பு கொடுங்க, கையை தூக்கி ஆராதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா உங்களை ஒருநிலைப்படுத்துவதற்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையை அந்த சப்கான்சியஸ் மைண்ட், அந்த உள்ளார்ந்த மனசுக்குள்ள, ஆள் மனசுக்குள்ள கொண்டு போய் அந்த சத்திய வார்த்தைக்குள்ள உங்களை செயல்படுத்திக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். வேலை செய்யறீங்க, நல்லா வேலை செய்யுங்க. பாத்திரம் வளர்க்குங்க, துணி துவைங்க, கார் ஓட்டுங்க, பைக் ஓட்டுங்க, நடந்து போங்க, என்ன வேலைனாலும் செய்யுங்க. ஆனா வசனம் உங்களுக்குள்ள என்ன நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குது? இப்ப நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க, சபையில உங்களுக்கு பிரசங்கம் சொல்லப்படுது. இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்கறீங்க, உங்களுக்கு ஏதாவது காரியம் செய்யும் போது இந்த பிரசங்கம் இன்னைக்கு இப்படி இருந்துச்சுங்க, நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். நினைவுபடுத்தக்கூடிய பிரசங்கமா இருக்கணும். சொல்லப்படுது இல்லையா? நினைவுபடுத்தக்கூடிய பிரசங்கமா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? அந்த பிரசங்கத்துல குறைகளை கண்டுபிடிச்சு, கோளாறு கண்டுபிடிச்சு, அது வேற மாதிரி திருப்பி. இதெல்லாம் சத்ருவானவன். இந்த கோளாறு கண்டுபிடிச்சு, குறை கண்டுபிடிச்சு அது வேற மாதிரி திருப்பி சத்ருவானவன். என்ன பண்ண? நம்மளை சபைக்கு எதிராக, ஆண்டவருடைய வருகைக்கு எதிராக, விசுவாசிகளுக்கு எதிராக, ஊழியக்காரனுக்கு எதிராக நம்மளை குற்றவாளிகளாக திருப்பணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறோம் இந்த விசுவாசி வருது, சேட்டை பண்ணிட்டு வருது, குற்றம் பண்ணிட்டு வருது, பாவம் பண்ணிட்டு வருது, இதை ஏத்துக்கிட்டார் பாஸ்டர், நானும் பாருங்க பரிசுத்தவான், நான் பரிசுத்தமான ஆள், நானும் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா விசுவாசிக்கிறேன், நல்லா வேலைக்கு போறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நானும் உத்தமமா இருக்கேன், உண்மையா இருக்கேன். இந்த பாஸ்டர் பாருங்க இன்னைக்கு தப்பு பண்ணிட்டார், இந்த ஒரு குற்றவாளியான விசுவாசி சபையில் ஏத்துக்கிட்டார். இந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதில்லை, அதை மன்னிக்கிறது தான் நீ குற்றமற்றவன், நீ நீதிமான்.
அது கோளாறு கண்டுபிடிச்சு அதுக்கு எதிராக உன்னை திருப்புறான் அப்படின்னு சொன்னா நீ குற்றவாளி. அப்ப நீ குற்றவாளி ஆகும்போது நீ நீதிமான் கிடையாது. குற்றத்தை பார்த்து கர்த்தர் குற்றத்தை பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேரை கண்ணு காது மூக்கலாம். இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் காது ஒரு பக்கம் இருக்காது, ஒரு பக்கம் தலை இருக்காது, மண்டையெல்லாம் உடஞ்சி ரத்தத்தோடு உள்ள வருவீங்க. அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு கை இருக்காது, ஒரு கால் இருக்காது, எல்லாம் ஊனமாக இருக்கும். கர்த்தர் மன்னிக்கிறதுனால தான் இன்னைக்கு மனம் இறங்குறதுனால தான் இன்னைக்கு மறுபடியும் உங்களை நீதிமானாக மாற்றி 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 கழுவி 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 சுத்தப்படுத்தி உங்களை வச்சு அவர் சித்தத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் அதை என்ன பண்ணீங்க, மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, தவறாக பயன்படுத்துறீங்க. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாரு, நான் விசுவாசிட்டேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணீங்க, முரட்டாட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. குற்றங்களை கண்டுபிடிக்கிறது கிடையாது, குற்றங்களை மன்னிக்கிறது. ஆமென். அப்போ வாசிப்போம். எங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 அப்படி 30 வரைக்கும் வாசிப்போம். 8ஆம் அதிகாரம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் குற்றம் இல்லாதவர்களாக இருந்து அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்களாக மாறும் பொழுது குற்றமே செய்யாமல் எந்த மனுஷனும் கிடையாது. ஒரு காலத்துல குற்றம் செய்தோம், ஆனால் ஒரு காலம் வரும்போது அந்த குற்றத்தை விட்டுறணும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வான். அதை விட்டுறணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த விக்கிரக ஆராதனையை, கல்லறைகளை வழிபடுறதை சொல்றது. நிறைய விசுவாசிகள் கல்லறை வழிபடுவாங்க. செத்தவர்களை போட்டோ அடிச்சு ஃப்ரேம் போட்டு அதை வணங்குவாங்க. அவங்கள கூப்பிட்டு பேசுவாங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுறதை மறந்துட்டாங்க. நிறைய தவறுகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவன் என்ற போர்வையில், கிறிஸ்தவன் என்ற பெயருக்குள்ள அநேக குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா பேச்சுல நான் குற்றவாளி கிடையாது, நான் யாரு சாப்பாட்டுலையும் மண்ணெண்ணி போட்டது கிடையாது. பேசுவார் நிறைய பேர், நான் யாரு சாப்பாட்டுக்கும் மண்ணெண்ணி போட்டது கிடையாது, யாரையும் நான் தீங்க பேச கிடையாது. அது கிடையாதுங்க. எது கிடையாது? நீ எங்க விக்கிரகாதனை பண்ண ஆரம்பிச்சுட்டு பொருளாசை வந்துருச்சோ, பொன்னாசை வந்துருச்சோ, பண ஆசை வந்துருச்சோ, எங்க உனக்குள்ள இச்சைகள் வர ஆரம்பிச்சிச்சோ, மாம்ச இச்சை, கண்ணின் இச்சை, எங்கனக்குள்ள நீ செயல்பட வேண்டிய இடத்துல நீ செயல்படாம போயிட்டியோ, எங்கன மனம் இறங்கி குற்றத்தை மன்னிக்க முடியாதபடிக்கு எங்க நீ துரிதமா போயிட்டியோ, எங்க நீ கெட்ட வார்த்தைக்குள்ள கோபத்துக்குள்ள விழுந்து போயிட்டியோ, அங்க நீ குற்றவாளிகள் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ வந்துட்ட. அப்போ நீ நீதிமான் கிடையாது. அழைப்பை நீ மறந்துட்ட. சொல்லுதா? நேருக்கு தெரியுதா? புரியுதா? அப்ப வேதம் சொல்லிடு, அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்படின்னா அன்பு கூறுகிறேன், அன்பா இருக்கிறையா, பிள்ளைகிட்ட அன்பா இருக்கிறேன், கணவன்கிட்ட அன்பா இருக்கிறேன், மனைவிட்ட அன்பா இருக்கிறேன். அன்பா இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன். என் பிள்ளைகள் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டணும், உடனே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றேன். அவங்க விரும்பிட்டாங்க. ஏன்னா அன்பு, அது அன்பு கிடையாது. அன்பு எதுன்னா தவறு செய்யும் போது தட்டி கேட்கிறது, கண்டிக்கிறது, அவங்களுடைய அறியாமையை அறிய வைக்கிறது, புரியாததை புரிய வைக்கிறது, உணர்த்துகிறது. நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, ஏதாவது பேச வருவாங்க. நிறைய பேர் வரும்போது சில விஷயங்கள் சொல்லும்போது அவங்க என்ன பாஸ்டர் வரும்போது அதை சொல்ற இதை சொல்றாங்க. சில பேர் உணர்வாங்க, கரெக்ட் பாஸ்டர் சொல்றாங்க. கடந்த நாள் ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் சொல்லி தூக்கிட்டு வந்தாங்க, ஜோமோட தூக்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, ஆன்டிபயோட்டிக் கொடுக்க சொல்லு, அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஆன்டிபயோட்டிக் எடுக்க சொல்ல சரியாயிடும். அப்போ நான் சொன்னேன், ஆன்டிபயோட்டிக் எடுக்க சொல்றாரு ஆண்டவர், ஆன்டிபயோட்டிக் கொடுங்க, இன்னைக்கு நைட்டு சோமாயிருவாங்க. இவங்க பாஸ்டர் பேச்சை கேட்கல, நம்ம ஆளுங்க பாஸ்டர் பேச்சை என்ன கேட்கறாங்க. ஏன்னா நைட்டு போய் காய்ச்சல் சுரம் ஏறிடுச்சு, காலையில் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க, காலங்காலத்தில் விடிஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அங்கே சொன்னாங்க, குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, நுரையீரல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன், இப்போ உடனே இம்மிடியேட்டாக கொடுத்துருங்க, சாப்பிட்டாலும் சாப்பிட அந்த குழந்தை உடனே இம்மிடியேட்டாக கொடுத்துருங்க. உடனே அவங்க ஆஸ்பத்திரியில் கொடுத்துருக்காங்க. காய்ச்சல் சோமாயிடுச்சு.
காலையில் பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுத்த சோமாச்சு, ஹாஸ்பிட்டல் கொடுத்த சோமாச்சு. இந்த நைட்டு இருந்தால் நைட்டு சோமாச்சு சொல்ற போது இதான் நிறைய பேர் நம்ம செய்கிற தவறுகள். அன்பு கூறுகள் என்ற பேர்ல என்ன பண்ணுவோம், அன்பை தவறாக கொடுத்து, ஒரு கண்டிக்காத அன்பு, செயல்படாத அன்பு, பாவத்தை தூண்டுகிற அன்பு. இன்னைக்கு நிறைய கணவர்கள் தண்ணி எடுத்து கொடுப்பாங்க, மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க, ஆம்புலன்ஸ் போட்டு கொடுப்பாங்க. நிறைய வீடுகளில் பார்த்துட்டீங்கன்னா, நான் கோயம்புத்தூர் பக்கம் போவேன், கோயம்புத்தூர் பாலக்காடு பக்கம் போவேன், அங்கே நிறைய பாஸ்டர்ஸ் விசுவாசிகள் வீட்டுக்கு கூட்டு போவாங்க. பாஸ்டர் விசுவாசிகள், என்னோட விசுவாசிகள் வீட்டில் வந்து கார் வச்சு சோமட்டு போவாங்க. அவங்க என்னை காரில் வச்சு கூட்டு போவாங்க, டூ வீலர் வச்சு கூட்டு போவாங்க. போய் நிறைய வீடுகளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்ல மாட்டோம். நான் சொல்லிடுவேன், வந்திருக்கோன்னு சொன்னாங்க, திடீர்னு போய் நிற்கணும் அப்படின்னு. அப்போ தான் டிவி ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஆகும், டக்கு டக்கு ஆஃப் ஆகும், ரிமோட் எடுத்துட்டு ஆஃப் ஆகாது. அங்கே என்ன ஓடிட்டு இருக்கோம், சன் டிவியில் டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஒரு சினிமா ஓடிட்டு இருக்கோம். ஆஃப் பண்ணி விஜய் டிவி வந்து ஆஃப் பண்ணி பார்ப்பாங்க, ஆஃப் ஆகாது. ஓடி போய் மெயினாக போய் டம்முன்னு ஆஃப் பண்ணாங்க. பாஸ்டர் ஊரில் வந்துட்டு பெங்களூர் வந்துருக்காங்க. ஏற்கனவே அவர் சொல்லி வச்சிருப்பார், பாஸ்டர் ரொம்ப மோசமானவர், தட்டு புட்டுன்னு பேசுவார், வெட்டுன்னு துள்ளுன்னு பேசுவார், அவர் பயங்கரமானவர், ரொம்ப கண்டிப்பார், நேராக பேசுவார், பயமுறுத்தி வச்சிருப்பாரு. என்னைய பார்த்தவங்க தடவை, பாஸ்டர் நீங்கள் சொல்லாம போய் வந்தீங்க பாஸ்டர். இல்லை, உங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு வந்தார் உங்கள் வீட்டு கதை சொல்லுவாங்க. அது நிறைய வீடுகளுக்கு நான் போய் கால் வைக்கும்போது நிறைய உள்ள போய் பேய ஓட ஆரம்பிச்சோம், ஆட ஆரம்பிச்சோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம் நிறைய கட்டுகள் இருந்துச்சு. அப்போ அன்பு என்பது என்ன? வேதம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்களுடைய அன்பு எப்படியா இருக்கணும், நன்மைக்கு ஏதுவாக. ஆமென், நன்மைக்கு ஏதுவாக இருக்கணும். அன்பு கொடுக்குறன்ற பேர்ல எப்படி இருக்கணும், நன்மைக்கு ஏது. உங்க பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், ஞானமான பிள்ளைகள், அறிவான பிள்ளைகள். ஒரு குடும்பத்தை கணவன் மனைவி ஞானமாக கட்டணும். ஏன்னா நீ அழைக்கப்பட்டவன் நீதிமான். அவன் குற்றம் இல்லாமல், அவன் குடும்பத்தில் குற்றம் இருக்கக்கூடாது. உன் குடும்பத்துல குற்றம் இருக்கக்கூடாது, குற்றத்துக்கான வழிவாசல் திறக்கக்கூடாது. உன் குடும்பம் எப்படி பார்க்கறது, பக்கத்துல உள்ளவங்க பார்க்கும்போது இந்த குடும்பமா குற்றம் இல்லாத குடும்பம், குறையில்லாத குடும்பம், அன்பான குடும்பம், ஆண்டவருடைய பிள்ளைகள் சமாதானமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க. அங்க சண்டை இருக்காது, அங்க சத்தம் இருக்காது. அங்க எப்பொழுதும் சத்தம் எப்படி இருக்கணும், சிரிப்பு சத்தமா இருக்கும், சமாதானத்தின் சத்தமா இருக்கும், ஜெப சத்தம் இருக்கும், துதி சத்தம் இருக்கும், ஆராதனை சத்தம் இருக்கும். நீதிமான்களுடைய கூடாரத்துல தெய்வீக என்ன சத்தம், ரட்சிப்பினுடைய சத்தம் இருக்கணும். அதான் அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான் குற்றம் இல்லாத. உங்க வீடு பக்கத்துல இருக்கிற இந்த வீடா, அந்த வீடு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு போகும்போது இருக்கும், கோச்சிட்டு போயிட்டு இருக்கும். எப்ப பார்த்தாலும் அந்த குடும்ப கணவன் மனைவி பிரிஞ்சே இருப்பாங்க, பிள்ளைகள் எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ அவங்க பிள்ளைகளா, ஐயோ ஒன்னு சொன்ன நாலு பேச்சு பேசுவாங்க, ஒரு வார்த்தை சொல்ற அடுத்த வருஷம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள். எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய சாயலுக்கு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக. இயேசு கிறிஸ்து நீங்க பாடும்போது இயேசு கிறிஸ்துவை போல உம்மை போல நான் வாழ வேண்டும் என்று பாட்டு பாடி பாட்டோடு பாடக்கூடாது, இயேசுவை போலே ஆகும். இயேசு தன்னுடைய சிலுவை மரண பரியந்தமும் தன் பிதாவுக்கு மகிமையாக, பிதாவை மகிமைப்படுத்துகிறவராக, பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராக, பிதாவுக்கு முன்பதாக நிற்க தகுதி உள்ளவராகவே இருந்தார். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், பெற்றோருக்கு முன்பதாக, பெரியவங்களுக்கு முன்பதாக, உற்றார்களுக்கு முன்பதாக, உறவினருக்கு முன்பதாக, நண்பர்களுக்கு முன்பதாக, வேலை செய்கிற வேலை அதிகாரிகளுக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்கிறோம்? குற்றம் இல்லாதவர்களாகவா, குற்றம் உள்ளவர்களாகவா, அல்லது குற்றத்தை கண்டுபிடிக்கிறவர்களாகவா, அல்லது குற்றத்தை நில்லாமல் துரத்துகிறவர்களாகவா?
பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடும் வாழணும். இது அடிக்கடி உங்களை நினைப்பதிக்கிட்டே இருக்கு. ஆமே. குற்றம் செஞ்சுக்கிட்டே, ஒரு கையில குற்றத்தை செஞ்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் பைபிளை தூக்கிட்டு இருக்கக்கூடாது. எது குற்றமோ எங்க நிற்கக்கூடாதோ அங்கே நிற்கக்கூடாது. யார்கிட்ட பேசக்கூடாது அங்கே பேசக்கூடாது. எதை செய்யக்கூடாது சரி, எதை வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது. எதை வாங்கணுமோ அதை வாங்கணும். ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்துருவார். போய் சர்ச்சில் நின்று ஒரு நாள் உபவாசம் போட்டு, ஹலோ ஆமே, ஒரு நாள் உபவாசம் போட்டு நல்ல முழங்கால் நின்று மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, மணந்திருக்கிறாரு. இல்லை, ஆண்டுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னு சொன்னா அது யாராலையும் அந்த காரியத்தை பரிகாரம் செய்து நிர்மூலமாகும். இப்போ ஜோசிக்காரண்ட போறீங்க, இதான் ஒரு காரியத்தை சொல்றான், உடனே கேட்பீங்க, இதான் பரிகாரம் இருக்காயா, ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லு. உடனே அவன் சொல்லுவான், அந்த பூஜை பண்ணா அது சரியாயிடும். இயேசு கிறிஸ்துட்ட பரிகாரின்னா அவர் தான் பரிகாரி, அவர் தான் எல்லாமே. அவர்கிட்ட போய் நான் குற்றம் செஞ்சுட்டேன் மன்னிங்கன்னா மன்னிச்சுவாரு, இந்த குற்றம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் மன்னிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவான அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அதை செஞ்சு எதை செஞ்சு ஒரு காலத்துல நாங்களும் அப்படி இப்படி அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க வாசிப்போம். 30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நடக்கணும், யாரை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரோ, யாரை முன்குறித்திருக்கிறாரோ, யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவர்களை மகிமையால் நிரப்புவார். குற்றம் இல்லாதவர்களாக இருக்கணுங்க. நம்ம எப்படி போவோம், ஒரு 10 நாள் குற்றம் இல்லாதவர்களாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 9 நாள் குற்றம் இல்லாதவர்கள் இருக்கணும். 9 நாள் முடிவில் ஆமாம் 9 நாள் இருந்துட்டோம், இந்த 10வது நாள்ல வந்து விடிய போகுது, 10வது நாள் வந்து விடிய போகுது, மறுபடியும் நம்ம பழைய அளவை மாறிடுவோம். இதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறு. நீங்க நல்ல கவனம் பாருங்க, எங்க விழுந்து போறீங்க. இதுதான் இல்ல 10 நாளும் நான் நின்று பார்க்கணும். ஒரு ஊருக்கு ஒரு மனிதன், ஒரு வியாபாரி வரான். அந்த கிராமத்தினுடைய அந்த எல்லை பகுதியில தோண்டப்பட்டிருக்கு. அந்த ஊர்க்காரன் கேட்கிறான், ஏன் அந்த இடத்துல தோண்டப்பட்டிருக்கு? இல்லையா, ஒருத்தன் வந்தான் ஒரு ஊர்க்காரன் வந்தான், ஏதோ புதையல் இருக்குன்னு தோண்டுனான், அப்படியே போட்டுட்டு போயிட்டான். புதையல் கிடைக்கல, அப்படியே போட்டு போயிட்டான். ஏதோ ஒரு ஆழம் ஒரு 10 அடி தோண்டுனா கிடைக்கும் சொன்னா, ஒரு 7 அடி தோண்டுனா கிடைக்கும். இவன் தோணுனா ஒரு 8 அடி தோண்டுனா அழுத்து போயிட்டான். யோசிக்கிறான், அவன் 7 அடி தோண்டிட்டு போனான், அவனுக்கே கிடைக்கல, நான் 1 அடி தோண்டிருக்கேன், எனக்கு கிடைக்கல, சரி விட்டு போயிட்டான். இன்னொருத்தன் வரான், இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொருத்தன் வரான். அந்த ஊர்க்காரன் மறுபடியும் கேட்கிறான், ஏன் அங்க தோண்டப்பட்டிருக்கு? அவன் சொல்றான், ஒரு ஊர்க்காரன் வந்தான், 7 அடி தோண்டுனா புதையல் கிடைக்கல. இன்னொரு ஊர்க்காரன் வந்தான், 1 அடி தோண்டுனா புதையல் கிடைக்கல. அப்ப நீ தோண்டிக்கலாம்ல, எனக்கு என்ன வேலை, நான் இந்த ஊர்லயே இருக்கிறேன், எனக்கு தெரியாதா? புதையல் இருக்கு இல்லன்னு எனக்கு தெரியாதா? பெரிய ஞானி இல்ல. இன்னைக்கு அநேகர் தான் சொல்லுவோம், நாங்களும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் வந்தவங்க, நாங்க பைபிளை கரைச்சி கொடுத்துருவோம், எங்களுக்கு தெரியாதா? அசால்ட்டா பேசுவோங்க. அதுவே பேசியிருக்கான். இந்த இவன் இறங்கிட்டான், கீழே இறங்கிட்டான். இவன் இறங்கி நான் பண்ண தோண்டிட்டான், 2 அடி தோன்றான், புதையல் வந்துருச்சு. அதான் கொஞ்சம் காத்திருந்து பொறுமையோட. எவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை முன்குறித்திருக்கிறார், எவர்களை தெரிந்து கொண்டார். அப்போ அவருடைய முன்குறித்தலுக்கும் அவருடைய தெரிந்து கொள்வதற்கும் அவருடைய அழைப்புக்கும் நாம குற்றம் இல்லாதவர்களாக நீதிமன்ற கடைசி வரைக்கும் இருக்கணும். கடைசி நிமிடம் வரைக்கும் இருக்கணும், கடைசி நொடிப்பொழுது வரைக்கும் இருக்கணும். குற்றம் இல்லாதவர்களாகவே இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், குற்றம் செய்யறோம் பார்த்து அவங்களே குற்றம் செய்யறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க, நான் மட்டும் சாமியார் ஆகணுமா? இந்த இடத்துல நம்ம எழுதி போறோம். கடைசி வரைக்கும் இருக்கணும் குற்றமற்ற மனிதனாக. வாசிக்கலாமா?
1 பேதுரு 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. இப்ப 11 வாசல். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து பொல்லாப்பை விட்டு நீங்கணும். இப்ப பாருங்க, குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்ற பேர். அப்போ இந்த அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் குற்றம் இல்லாதவர்கள் இருக்கணும்னா என்ன செய்யணும்? முதலாவது காரியம் பொல்லாப்பை விட்டு நீங்கிறோம். பொல்லாப்பை விட்டு வெளியே வந்துடும். பொல்லாப்பை விட்டு வெளியே வந்துட்டு நன்மை செய்ய பழகிக்கிறோம். ஆமென். உங்களை அடிக்கிறவனுக்கும் நன்மை செய்யும். உங்களை கெட்ட வார்த்தை பேசுறவங்க நன்மை செய்யும். நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒருத்த கீழே விழுந்துட்டா நீங்க பாப்பீங்க, ஆண்டவர் குடி கொடுத்துட்டாரா. நேற்றுக்கெல்லாம் என்கிட்ட எப்படி தான் தெரியுமா? அதான் இல்லை, உடனே ஓடிப்பான். கெட்டவனும் நல்லவனும் ஓடி போய் அவனை தூக்கி அவனை ஸ்திரப்படுது, ஆதரப்படுது. விழுந்து போன இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? அவங்கள தூக்கி தான் விடணுமே ஒழிய அவங்கள அந்த இடத்துல போய் வஞ்சிக்க கூடாது. என்ன ஆட்டம் போட்டையா, கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா போட்ட. நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பதான் பேசுவோம். ஒரு விழுதுட்டாலும் அப்பதான் பேசுவோம். அவனுக்கெல்லாம் வரணும். அவன் அப்படிப்பட்டவங்க, அவனை உருப்பிடுவானா? ஆண்டவர் இருக்காருல்ல. எங்க ஆண்டவர் இருக்காரு? நன்மை செய்ய. அடுத்து அதை பின்தொடர. எதை பின்தொடரணும்? சமாதானத்தை தேடி. ஏன்னா சமாதானத்தின் தேவன் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனம். அவருடைய சமாதானத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய சமாதானம். அப்ப நம்ம அவருடைய சமாதானத்தை வெளிப்படுத்தணும். அவருடைய சமாதானம் எப்படி இருக்கும்? அடிக்கிறவனை ஒரு கண்ணத்துல அடிஞ்சா மர கணத்தையும். ஆமா, அதுதான் சமாதானம். ஏத்துக்கிட்டு நின்று வாதாடுறது கிடையாது, வழக்காடுறது கிடையாது, கேஸ் போடுறது கிடையாது, சண்டை போடுறது கிடையாது, நடுரோட்ல வீதியில நின்று இழுத்து பிடிச்சி சண்டை போடுறது கிடையாது, பஞ்சாயத்துக்கு ஆளுக்கு போடுறது கிடையாது. இருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள், நம்மலாம் எத்தனை பேர் இன்னைக்கு வழக்குகள், இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கோம். எத்தனை பேர் வீடுகள்ல இன்னைக்கு வக்கீல்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வக்கீல்களை போய் பார்த்துட்டு இருக்கோம். சமாதானத்தை தேடி சமாதானத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து போகும். அடுத்து கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல். 34வது சங்கீதம் நினைக்கிறேன். அங்க என்ன சொல்றீங்க? நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்கும்? நிறைய இருக்கும். நீதிமான்கள் சும்மா இருக்காது. காய்க்கிற மரத்துல தான் என்ன ஆகும்? கல்லறி விடும். காய்க்கிற மரத்துல தான் இருக்கீங்களா? கல்லறி விடும். அப்ப நீதிமான்களா இருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். இங்க வேதம் சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கு. நீதிமான்கள் இருங்க, கர்த்தருடைய கண்கள் எப்போதும் உங்க மேலே இருக்கும். அதான் குற்றம் இல்லாதவர்கள். குற்றம் இல்லாதவர்கள் நீதிமான்கள். யார் குற்றம் இல்லாதவர்கள்? யார் நீதிமான்கள்? உபதேசத்தை கேட்டு, நியாயத்தை கேட்டு, உண்மையாக கடைசி வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க? ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாகவே இருப்பாங்க. ஆண்டவருடைய பார்வைக்குள்ளேயே இருப்பாங்க. ஆண்டவருடைய பார்வையின் கட்டுப்பாடுகளே இருப்பாங்க. அதனாலதான் அங்க சொல்றது, நீதிமானாங்க, நீதிமானாங்க, குற்றம் இல்லாதவங்க, குற்றம் செய்யாதீங்க, குற்றம் செய்யாதீங்க. நம்ம என்ன பண்றோம்? காலையில் ஒரு மாதிரி, மதியம் ஒரு மாதிரி, சாயங்காலம் ஒரு மாதிரி, இரவு ஒரு மாதிரி, திருப்பி காலையில் எழுந்திருக்கையில இன்னொரு மாதிரி. அப்படியே வேறு வேறு கோணத்தில் வேறு வேறு மனுஷனாங்க மனுஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இருந்தா ஒரு மாதிரி, இல்லைன்னா ஒரு மாதிரி, செஞ்சா ஒரு மாதிரி, செய்யணும் ஒரு மாதிரி, இப்படி ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறது நீதிமன்றம், குற்றம். ஒரே மாதிரி இருக்கிறவங்க தான் நீதிமன்றம். ஆமென். வாசிப்போமா? தொடர்ந்து அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. சரி. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. இப்போ உங்களுடைய ஜெபம், நீங்க குற்றம் இல்லாதவர்களாய் இருந்து நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும். நீங்க நிறைய பேருக்கு ஜெபம் கேட்கப்படல, ஜெபிக்கிறேன் கேட்கப்படல, உபவாசிக்கிறேன் கேட்கப்படல,
தலைகீழ படுத்து உருண்டு கை கால மேல தூக்கி ஜெபம் பண்றேன், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றேன், என் ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல. ஏன்னா குற்றம் இல்லாதவருடைய ஜெபம் தான் அங்க கேட்கப்படும். அதாவது நீதிமன்றங்களுடைய ஜெபம் தான் கேட்கப்படும். நீதிமன்றங்கள் யாரு? குற்றம் இல்லாதவர் யாரு? ஆண்டோடைய உபதேசத்தை நிற்கக்கூடியவர்கள், ஆண்டோடைய விருப்பத்துக்கு நேராக நிற்கக்கூடியவர்கள். ஆண்டவர் சமுத்திரம் நிற்கும் போது என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற சொல்லக்கூடாது. ஆண்டவர் உம்முடைய விருப்பத்துக்கு என்னை மாற்றும். 33 வருஷம் இந்த ஊழிய பாதையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த 33 வருஷமும் நாங்க கேட்கும் போது ஆண்டவரை உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய விருப்பத்துக்கு தான் என்னை மாற்று, உம்முடைய விருப்பத்துக்கு என்னை தகுதிப்படுத்த சொல்லுடைய. இன்னைக்கு நான் போய் ஆண்டவரே அந்த ஊழியக்காரன் இப்பதான் ஆரம்பிச்சான் ஊழியத்தை, இப்பதான் சபை ஆரம்பிச்சான், மாடி மேல மாடி கட்டிட்டான், காடுக்கார வாங்கிட்டான், வீடு வாசல் வாங்கிட்டான், சொந்த சபை வாங்கிட்டான், அம்பாஸ்டர் கார் வாங்கிட்டான், கண்டசா கார் வாங்கிட்டான், அதெல்லாம் விட்டாலும் பழைய காலம். இப்போ BMW வாங்கிட்டான், என்னமோ சரி வாங்கிட்டான். ஆண்டோட கேட்கவே மாட்டேன். ஆண்டோட இன்னைக்கும் கேட்கும். 33 வருஷம் என்னுடைய பாதையில் இன்னைக்கும் நான் ஜெபிக்கும் பொழுது உம்முடைய விருப்பத்துக்கு என்னை தகுதி, உன்னுடைய விருப்பத்துக்கு நேராக என்னை மாட்டேன். உன்னுடைய விருப்பம் இல்லாமல் என்னுடைய எந்த விருப்பமும் நிறைவேறக்கூடாது. என் மகளுக்கு திருமணத்துக்கு கூட ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றேன், உம்முடைய விருப்பம் உம்முடைய சித்தத்தின் படிதான் மாப்பிள்ளை வரணும். என்னுடைய விருப்பம், என் மனைவி, என் மகளுடைய விருப்பம், என் மனைவியுடைய விருப்பத்துக்கு என் பிள்ளை வீட்டுக்கு வரக்கூடாது. இப்படி யாராவது சொல்லுவாங்க? நீங்களாம் சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? என் மகளுக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை வரணும், கவர்மெண்ட் வேலையில மாப்பிள்ளை வரணும், வீடு சொந்த வீடு வைக்கணும், நிலம், அப்படிதான் சொல்லுவீங்க. நான் என்ன சொல்லுவேன்? ஒண்ணுமே இல்லாதவங்க இருந்தாலும் கிறிஸ்தவ பிள்ளையா இருந்தா போதும். நான் பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது சொல்லுவேன், பாஸ்டர் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன், என்னவா இருந்தாலும் சரி அவன் ஜெபிக்கிறவன் ஆண்டவருக்கு அடுத்து என் மகளை நேசிக்கிறவன் தான் போதும். நிறைய பாஸ்டர் சொல்றாங்க, ஐயோ இந்த பாஸ்டர் எப்படி கேட்குறீங்க பாஸ்டர்? பாப்போம் பாஸ்டர், கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாக, அது ரொம்ப முக்கியம். இருக்கீங்க வாசிக்க தொடர்ந்து. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? உங்களுக்கு தீமை செய்யணும் யார்? நீங்க சொல்றீங்கன்னா இப்போ மாமியார் வீட்டுக்கு மருமகன் போவான், மருமகன் சொல்லுவான் ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்களோ, எனக்கு செய்வனம் வச்சுட்டாங்களோ, எனக்கு மந்திரம் வச்சுட்டாங்களோ, முகம் மாத்திர வச்சுட்டாங்களோ. நீ நன்மை செய்கிறவனாய், குற்றம் இல்லாதவனாய், அழைக்கப்பட்டவனாய், நீதிமானாய் இருந்தால் உனக்கு விரோதமாய் விஷமாக இருந்தாலும் முறிக்கப்படும். மார்க் 16 அப்படிதானே? என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுக்கு விரோதமாய் சாவுக்கு ஏதுவான எந்த விஷயமும் ஆமென் உங்களை சேதப்படுத்தாது. 91 சங்கீதம். உனக்கு விரோதமாய் என்ன மாதிரியான காரியம் இருந்தாலும் 1000 இருந்தாலும் 16,000 எழும்பாது. ஆமென் அப்படிதானே? என்னாகும் 23 யாக்கோபு விரோதமாய் அப்போ நீங்க இப்ப இவ்வளவு தூரம் உற்சாகப்படுறீங்க, உங்க என்கரேஜ் பண்ணீங்க, நீங்க எப்படி இருக்கணும்? எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க பாஸ்டர் வந்து சொல்லுவாங்க. இங்கேருந்து இன்னொரு பாஸ்டர்கிட்ட ஃபோன் போடுவோம், இங்கேருந்து 4 மாவடிக்கு ஃபோன் பண்ணுவோம், மோகன் சி ராசஸ்டர் ஏதோ பால்தனான்ட்ட ஃபோன் பண்ணுவோம். எனக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க, நைட்லாம் தூக்கமே ஒரு கெட்ட சொப்பனம், அது என்னமோ ஒரு பெரிய பாம்பு என்னை கடிக்கிற மாதிரி, ஒரு எரும மாடு என்னை மிதிக்கிற மாதிரி, யானை என்னை துரத்துற மாதிரி என்னவோ செஞ்சுட்டாங்க போடுங்க. அவங்க பார்ப்பாங்க, ஆமா செஞ்சுட்டாங்களா, இயேசுவின் நாமத்தினால இந்த சகோதரனுக்கு விரோதமாக செய்வனை முறிக்கிறேன். நீ யோசிக்கணும், அழைக்கப்பட்டிருந்தால், நீதிமானாய் இருந்தால், குற்றம் இல்லாதவனாய் நீ இருந்தால் உனக்கு விரோதமாய் ஒருவரும் எழுத முடியாது. நீ அங்கங்க ஓட வேண்டாம். இருக்கிற இடத்துல இருக்கிற சபை, உனக்கு கொடுக்கப்பட்ட சபையில் நீ எழுந்து பிரகாசித்தால் நீ என்ன பண்ணலாம்? அநேகருக்கு வெளிச்சம் வரணும். வாசிக்க நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால், நீதி நிமித்தம் பாடுகள், அநேக பாடுகள் வரும். நீங்க ஞானஸ்தானம் எடுங்க. நிறைய பேர் நிறைய பாஸ்டர் சொல்லுவாங்க, நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டா உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் வந்துடும், நீங்க வீடு வாசலாம் வாங்கிடுவீங்க, பெரிய ஆள் ஆகிடுவீங்க, நீங்க எதை சொன்னாலும் நடக்கும், எதை செஞ்சா நடக்கும், பிசாசை பார்த்து நீங்க போ அப்படின்னா போகும்,
உடனே அதனாலே நீங்க நிறைய பேர் இருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்த உடனே என்ன ஆயிடுவோம்? இயேசுவின் நாமத்தினால தோத்துகிறேன், இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ சாத்தானே, இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். நீங்க நிறைய விசுவாசிகளோட ஜெபம் பூரா பாத்தீங்கன்னா கட்டுற ஜெபம், உடைக்கிற ஜெபம் தான். பாத்துருக்கீங்களா? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பார்த்து ஜெபம் பண்ணும்போது, அல்லது விசுவாசி கூட்டத்துக்கு போகும்போது ஒவ்வொரு விசுவாசியை பூரா உடைக்கிறேன், கட்டுறேன், திட்டுறேன், அது பண்றேன், இது பண்றேன். இது ஜெபமா? இந்த காரியமா ஆண்டவர் செய்ய சொன்னாரு? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், நிறைய பாஸ்டர்கள், ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க? தப்பாவே சொல்லி 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 தப்பாவே உங்களை வளர்த்து வச்சிருக்காங்க. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவானா இருப்பீங்க. அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமல் கலங்காமல். பயம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. அதனால சொன்னேன், பயம் என்ற ஒரு காரியம் உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா ஹார்ட் பீட் அதிகமாகும், பிபி அதிகமாகும். உங்களுக்குள்ள 60% வியாதி வர ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன வியாதி கூட 60% அதிகமாகும். பயம், ஒரு சின்ன பயம் வந்துட்டு போயிடும். கிட்டத்தட்ட அந்த பயத்திலிருந்து நீங்க மாறி வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 15 நாள் ஆகும். மறுபடி உங்களுக்கு ஹார்ட் பீட்டு சாதாரணமான இடத்துல உங்களுடைய பிபி சாதாரணமாக நார்மல் ஆகிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும். அது ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம். அதனால தான் ஆண்டவர் பயப்படாத 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 வார்த்தை சொல்லிட்டே இருப்பார். நீதிமொழிகள் பார்த்தீங்கன்னா பயப்படுகிறவர்கள் என்ன இருக்கும்? பாக்கியத்தை இழந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே நேரம் வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லப்படுது, பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு போவார்கள், அக்கினி கடலுக்குள் தள்ளப்படுவார், அக்கினி கிணறுக்குள் தள்ளப்படுவார், அக்கினிக்குள் தள்ளப்படுவார். ஆமே. பயப்படணும். முதல்ல எங்க இருக்காங்க தெரியுமா? பயப்படணும் தான் இருக்கான். எங்க இருக்க? நரகத்துக்கு போற வாசலுக்கு முதல்ல நிக்கிற யாரு? பயப்படணும். பயப்படுகிறோம் தான். அதுக்கப்புறம் தான் விக்கிரக ஆராதனைக்காரன், அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு குற்றம் குறைகள் செய்யணும். அதனாலதான் உங்களுக்குள்ள பயம்ன்றது கூட ஒரு குற்றம் தான். கர்த்தருக்கு பயந்து அப்படின்றது வேற, சத்துரு உலகத்துக்கு பயப்படுறது வேற. கர்த்தருக்கு பயப்படும் போது நீங்க தீமையை செய்ய மாட்டீங்க. அதான் நீதிமொழிகள் சொல்லுது, நீங்க கர்த்தருக்கு பயப்படுறது என்ன? தீமை உங்களுக்குள்ள வராது. தீமையை வெறுக்கிறத கர்த்தருக்குரிய பயம். ஆனால் பயம் என்ற ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில பல தடுமாற்றத்தை கொண்டு. பயப்படக்கூடாது. நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீங்க. நீதிகள் நிமித்தம் நீங்க உண்மையா இருந்து, உத்தமமா இருந்து, குற்றம் இல்லாதவர்கள் இருந்து, அழைக்கப்பட்ட அழைப்புல இருந்து, நீதிமன்றம் இருந்து, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பிராபலங்கள் போராட்டங்கள் வந்தாலும் நீங்க என்ன பண்ண போகும்போது உடைஞ்சு போயிடக்கூடாது, தெம்பா இருக்கணும். ஏன்னா நீங்க பாக்கியவான்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, சொல்லுங்க, நீதிமான்கள். ஆமென். அவருடைய அழைப்பின் கீழே நீங்க இருக்கணும். அவருடைய அழைப்பை நீங்க மறந்து உலகப்பிரகாரமா போயிட்டீங்க. வாசிங்க தொடர்ந்து. கர்த்தராகிய தேவனே, உங்கள் இதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். குற்றம் இல்லாதவர்களாக நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்க அழைப்பிலையும் நீதிமானுக்குள்ளும் நீங்க இருக்கணும். அப்போ நீதி நிமித்தம் கர்த்தராகிய தேவனை உங்கள் இதயங்களில் கர்த்தராகிய தேவனை உங்கள் இதயத்துல பரிசுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தம் பண்ணி என்ன பண்ணணும்? அது எப்படி வெளிப்படுத்தணும்? உங்களிடத்தில் நம்பிக்கை குறித்து உங்களிடத்துல வந்து விசாரிக்கிற கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோட வணக்கத்தோட, சாந்தத்தோட வணக்கத்தோட உத்தரவு சொல்லணும், பதில் சொல்லணும். இருக்கீங்களா? உங்க இடத்துல வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னு சொன்னா சாந்தமா பதில் சொல்லணும். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும், எவ்வளவு குற்றவாளி, தவறானவங்களா, மீறலா, அகந்த உள்ளவங்களா இருந்தாலும் சாந்தத்தோட அவங்களுக்கு பதில் சொல்லணும். வணக்கத்தோட வணக்கம் சொல்லணும். ஸ்தோத்திரம் தான் வணக்கம். ஸ்தோத்திரம் யாரை பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். 2 கையை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணணும். 2 கையை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அங்கே வண்டி பைக் ஓட்டிட்டு போயிட்டு 2 கையை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசி பாஸ்டர் சொன்னாரு, நான் கீழே வந்துட்டேன். வணக்கத்துக்குரிய ஒவ்வொருவருக்கும் கீழ், அதாவது தாழ்மை உள்ளவர்களாக, மதிப்பு உள்ளவர்கள், மரியாதை. ஏன்னா நீங்க யாரு?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கழுவுடு மதிப்பு இல்லாத உங்களை மதிக்கக்கூடியவர்களை மாற்றியிருக்கிறார். நீங்க தகுதி இல்லாதவர்கள் கிடையாது, நீங்க தகுதி உள்ளவர்கள். எல்லா ஃபிட்னஸும் நிறைந்தவங்க. நீங்க என்னால முடியாது, என்னால புருஷனை மாற்ற முடியல, சர்ச்சுக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாரு, மனைவியை சர்ச்சுக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, பிள்ளைகளை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, நண்பனை கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, தம்பியை கூப்பிட்டா வரல, அண்ணனை கூப்பிட்டா வரல, அக்கா கூப்பிட்டா வரல. ஏன் வரல? வணக்கத்துக்குரியவர்களை நீங்க மாட்டீங்கன்னா, உங்க அழைப்புல கீழே நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க குற்றம் உள்ளவங்க உங்களை பார்த்து அவங்க வர ஆரம்பிச்சு, உங்களை பார்த்து அவங்க வர ஆரம்பிச்சுறாங்க. இருக்கீங்களா? ஒரு புருஷன் தன் மனைவிட்ட சொல்லி, இது உண்மையா நடந்த விஷயம், நீங்க சர்ச்சுக்கு போகக்கூடாது, இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்தாரு, இந்த ஒரு தடவை ராபோஜனம் நடக்குது, திருவிருந்தம் நடக்குது, அது மட்டும் நான் பங்கெடுத்து வந்துடுறேன். விநாயகர் புருஷன் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு மட்டும் தான் போகணும், ராபோஜனத்தில் எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு. அப்போ கேட்குறேன், என்ன அது அப்படிங்கிறேன். அது இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய மாமிசம், சரீரம், அதில் பங்கெடுத்தா நம்ம பாக்கியவான்கள், அதை மட்டும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப வருஷமா குடிச்சிட்டு அடிச்சிருக்கிறான், சபைக்கு போகக்கூடாதுன்னு அடி அடிச்சிருக்கான் நான் பொண்ணு. இப்போ கேட்டு போயிட்டாங்க. அப்போ சொல்றான், போகும்போது சொல்றான், நீ ராபோஜனம் எடுத்த பின்னாடி அதை நீ சாப்பிடக்கூடாது. ஹலோ, நீ அதை கையில வாங்கிட்டு வந்துடணும். அந்த இயேசு ரத்தம் சொல்றேன, இயேசுடைய சரீர மாம்சம் சொல்றேன, கையில கொண்டு வந்துடணும். ஏன் முன்னாடி வச்சு என்கிட்ட காட்டிட்டு தான் அதை சாப்பிடணும். உடனே இந்த அம்மா போயிடுச்சு, சரி சர்ச்சை விட்டா போதுண்டா சாமி, ஆராதனை கலந்து கழிச்சு, தேவனுடைய வார்த்தை கழிச்சு, அழுது கண்ணீர் விடுது. அந்த பொண்ணுக்கு திராட்சை ரசம் கொடுக்கும்போது, அப்போ கொடுக்கும்போது கையில் மூடிக்கிடுச்சு, கையில் மூடி பத்திரமா, ஏன்னா புருஷன் சொல்லிக்காங்க என்கிட்ட காமிக்கிறது. உண்மையாக நடந்த விஷயம், உண்மையாக நடந்த கதை. இந்த கதை நேராக கொண்டு வந்து கணவன்கிட்ட காமிக்குது, நீ சொன்ன மாதிரி எனக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன், இங்கே பார், எங்க இயேசுனுடைய ரத்தம் சொன்னிய காமி, இயேசுடைய சரீரம் சொன்னிய காமி. திறந்து கையை திறந்தா உள்ள அப்படியே துடிக்கிற சதை அவன் கண்ணுக்கு தெரியுது, ஆண்டோடைய ரத்தம் தெரியுது. தட்டாரம் வாங்கி கீழே விடுறான், எந்திரிச்சு சொல்றான், உண்மையிலே இயேசுடைய ரத்தம் தான், இயேசுடைய சரீரம் தான். அடுத்த வார்த்தை நானும் அமைச்சு. இதுதான் குற்றம் உள்ளவர்களாய் இருந்தால் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியும். குற்றம் அற்றவர்களாய் நீங்க இருந்தா தான் உங்களால் அசைக்க முடியும். அப்பதான் நீங்க ஒருத்தர் பதில் சொல்லும்போது கூட வணக்கத்தோடு பதில் சொல்ல முடியும், சாந்தத்தோடு பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா இப்போ உங்க பிள்ளை வந்து உங்கள்கிட்ட வந்து ஏதோ கேட்குது அப்படின்னா, அதை பார்த்துட்டு இருந்தோம், ஒரு சகோதரிங்க இருந்தாங்க, குழந்தை அதை அடம் பிடிக்குது, என்னவோ பண்ணுது, அதை சாந்தத்தோடு அதை எப்படி சமாதானப்படுத்த துரிதப்படுறாங்க. வேற யாராவது மூக்கை உடைச்சிட்டு கண்ணை ரெண்டையும் தூக்கிட்டு புருவத்தை ரெண்டையும் தூக்கிட்டு அப்படியே கிட்ட கையை போய் கிட்ட துடைக்கிட்ட கொண்டு போய் பிடிச்சி ஒரு இணுங்கு இதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதை சாந்தத்தோடு பேச, நீங்க குற்றம் இல்லாதவர்களாக இருந்தால் தான் சாந்தத்தோடு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால் நின்று பேச முடியும், வணக்கத்தோடு பேச முடியும். அதான் குற்றம் இல்லாத, அதான் குற்றம் இல்லாதவர்களாக இருங்க, இருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு. நீங்க குற்றம் இல்லாதவர்களாக தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். இருக்கீங்களா? ஏன்னா பரலோகம் திறக்கப்படும் போது கர்த்தர் சமூகத்தில் போய் நின்று ஆயத்தம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சத்தங்கள் வரும், சத்தம் கூட உங்க காதில் விழுகாம போயிடும். ஆமே, சத்தத்தை கேட்கிறவங்க. அதனால தான் உங்களோட ஒவ்வொரு வாரம் வரும்போது ஆண்டவர் சத்தத்தை கேளுங்க கேளுங்க கேளுங்க. அமைதியானத்தை கேட்க முடியும், ஆரவாரமா இருந்தா கேட்க முடியாது. கடைசி காலத்துல அது எக்காலங்கள் ஊதும் பொழுது ஆயத்தத்தை நீங்க விட்டுருவீங்க. இருக்கீங்களா? அடுத்தபடியா கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடைய உங்களை யாரு தப்பானவங்க, கெட்டவங்க, தப்பான காரியம் சொல்லி
தூசிக்கிறானோ அவங்களுக்கு முன்பதாக நீங்க நல்ல மனசாட்சி உடையவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நீ எல்லாம் ஜெபம் பண்ற, நீ எல்லாம் பைபிள் படிக்கிற, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போற, நீ என்ன யோக்கியமா? சில வீடுகளில் பேசுவாங்க, சில குடும்பத்தினர் உறவினர் பேசுவாங்க, சில நண்பர்கள் பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் யோக்கியமா அப்படின்னு தூசிப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கணும்? குற்றம் இல்லாதவர்களாக நல்ல நடக்கை விடுவவர்கள் நின்று காமிக்கணும். வைராக்கியமா நின்று காமிக்கணும். ஆமையா, நாங்க குற்றம் இல்லாதவர்கள் தான், நாங்க யோக்கியவான் தான். நீ என்ன பேசினாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், குறைஞ்சு போக மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இந்த வசனம் சொல்ற மாதிரி நல் மனசு வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணிடுவோம், அங்கே போய் வழக்காடும்படியாக பேசும்படியாக அவங்களுக்கு விரோதமாக நம்ம நிற்கும்படியாக நம்ம நின்று இருக்கக்கூடாது. பரிசுத்தனாய் கடைசி வரைக்கும் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி. நீங்க நிறைய விசுவாசிகள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்தவங்களாக மாற்றப்பட்டதுனால குடும்பத்தில் அநேகர் நம்மளை புறந்தள்ளி இருப்பாங்க. அவங்களை வெட்கப்படக்கூடாது, வெட்கப்படும்படியே நிற்கக்கூடாது. வைராக்கியம் வாழ்ந்து காட்டணும், ஜெபத்தில் உறுதியா நின்று காட்டணும், பரிசுத்தத்தில் உண்மையா நின்று காட்டணும், குற்றம் இல்லாத நின்று காட்டணும். நம்முடைய அந்த குற்றமற்ற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை அவங்களை ஒரு நாள் மாற்றும். அவங்களுடைய வருகைக்குள்ள அவங்களை மாற்றும். யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக விமர்சனம் பண்ணார்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் அவர்களையும் ஊக்குவிப்பார். ஆமென். வாசிப்போம். தீமை செய்து பாட அனுபவத்திலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். நன்மை செஞ்சு நன்மை செய்யுங்க. நீங்களாம் பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும். எங்களெல்லாம் பார்த்தா நன்மை செய்வோம். எவ்வளவோ கெட்ட பேர்கள் வரும், ஆனால் அதுக்கு நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். எப்படி போனாங்க, மேன்மையா தான் இருப்போம். அதைத்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆமென். எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க மேன்மையாவே நின்னுங்க. மேன்மக்கள் மேன்மக்கள். ஆமென். நம்மளாம் மேன்மக்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? ஆமா, நம்ம இஸ்ரவேல் ஜனங்க. ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், குற்றமற்றவர்களாக இருப்பதற்காக ஆண்டவர் உங்களையும் எங்களையும் குறித்து என்ன பண்ணிக்கிறாரு? மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க, சரிங்களா? வெட்கப்பட்டு போக. இதோடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியை வர வாரத்தில் பார்ப்போம். அது வரைக்கும் தியானத்தை தருகிறோம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்தவர்களும் அழைப்பும் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழாக இரண்டாவது பகுதியாக குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். தியானிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு செயல்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, வந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்புக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய பலவீனங்கள் மாற்றி, சுகவீனங்கள் மாற்றி, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சுகப்படுத்தி உங்களுடைய காயம் உள்ள கரங்களினால் தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவங்களுடைய எல்லா பற்றாக்குறைகளுக்கும் விலக்கி நிம்மதி கொடுத்து, சமாதானம் கொடுத்து, சந்தோஷம் கொடுத்து, தீர்க்க ஆயுசு கொடுத்து, எல்லா பயங்களிலிருந்து விடுதலை கொடுத்து பிள்ளைகளை செம்மையானவர்களாய் இதை அனுப்புங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் தேவன் உங்களுடைய வருகைக்குள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆயத்தத்துக்கு இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அனைவரோடு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.